Hi, good evening everyone. இன்னைக்கு நம்ம எப்படி ஈஸியாக அதிரசம் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். How to make a easy kajaya in easy way. Okay, let's start. Okay, with the ingredients. Now I have taken 1 cup of wheat flour here. I'm using same cup measurement for rice flour here. In the same measurement cup, I'm taking 2 cups of jaggery here. I'm adding this jaggery in a pan, 2 cups. In the same measurement, I'm adding 2 cups of water in it. Just to dilute the jaggery. Just dilute. Means நான் 2 கப்பு மீன்ஸ் 1 கப்பு அரிசி மாவும் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதே அளவில் 2 கப் வெல்லம், 2 கப்பு தண்ணி விட்டு வெல்லம் கரையிற மட்டும் அது சூடு பண்ணிட்டா போதும். அப்புறமா நம்ம அதை ஸ்ட்ரெயின் பண்ணிப்போம். ஓகே, வெல்லம் கரைஞ்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டா போதும். The jaggery is diluted. Just remove it and strain it. I'll just strain it. You can see dust in the jaggery. ஸோ நம்ம வெல்லத்தை ஸ்ட்ரெயின் பண்ணிட்டா தான் அந்த மண்ணெல்லாம் போயிடும். ஸோ இதே பேனை நம்ம கழுவிட்டு திருப்பி யூஸ் பண்ணிப்போம் ஃபார் ஃப்ரையிங். ஓகே, பாக்கம் எடுக்கணும். சாரி ஃபார் நாட் ஃப்ரையிங், பாக்கம் எடுக்க. திருப்பி நம்ம அதே பேனை வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சுப்போம். ஸோ இந்த வெல்லத்தை தண்ணியை திருப்பி அந்த பேன்லேயே விட்டுப்போம். இது கொதிக்கிற மட்டும் வெயிட் பண்ணால் போதும். அந்த பார்க்க வரணுன்னுட்டு தேவையில்லை. ஸோ திஸ் வாட்டர் ஜாகர் சிரப் ஷுட் பி லைக் நாட் ஸ்டிக்கி அண்ட் ஆல். ஜஸ்ட் let it get boiled. We will add the flour and mix it well. We will just wait the water get boiled. Meanwhile, we will take 2 cardamom and little bit of dry ginger. It's a optional dry ginger. If you want you can add, otherwise you just skip it. உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்கள் சுக்கு ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இது நம்ம இடிச்சுப்போம். Means we'll just make a smash. I'm just grating this dry ginger in a small grater. You can see this. I'll smash that little bit cardamom also. ஜீரா அது வெள்ளத்தை தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ கம்ப்ளீட்டாக சிம் பண்ணிடுவோம்.
நான் இந்த சுக்கும் அப்புறம் கடமன் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் லைட்டாக. அந்த நம்ம என்ன ஸ்வீட் பண்ணாலும் கொஞ்சம் உப்பு சேர்த்தா தான் அந்த ஃப்ளேவர் என்ஹான்ஸ் ஆகும். மீன்ஸ் we have to add little bit salt so that all whichever sweets we are making, so that it will enhance the flavor. So I'll just mix little bit here, and I'm adding little bit couscous here. Even this is optional for you people. I like this couscous and as well as cinnamons. Not much, little bit. It's already fried, so I'm adding directly to the jeera. So just mix it once again. Now I'll add gradually the flour. Sorry, I forgot one thing to add, the main ghee. I'll add the flour now. நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஏதோ அந்த lumps, without lumps you have to mix it. I will just add complete flour here and mix it well. கொஞ்சம் அது குக் ஆகுற மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். ஜஸ்ட் சிம்மில் வச்சுட்டு இப்போ நான் திருப்பியும் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ண போகிறேன். ஃபைனலி பாருங்கள் இப்படி வந்துட்டுருக்கு. நீங்கள் நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணால் அது அப்படியே ஒட்டாமல் வரும். ஸோ இதுலேயும் அப்படி தான் வருது. கீழே ஸ்டார்டிங்கில் ஒட்டினது தான். மீன்ஸ் it should come like this. If you are preparing in non-stick, it will come without sticking. Now I am adding one more spoon ghee here. Almost it is done. So I'll just mix once and I'll allow this to cool in the same pan. Once it cools, we'll just start preparing it.
See, you can see it's not sticking to kadai. It's coming like that only. Okay. So I'm just taking small spoon. So use comfortable spoon, whichever you feel to. So you can see it's not sticking to the pan. It's coming like that only. அப்படியே ஒட்டாம வரும். ஸோ ஆல்ரெடி அது குக் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம இதுலேயே இந்த பேன்லேயே விட்டுருவோம். அது சில்லுன்னு ஆகிட்ட பிறகு நம்ம அதிரசம் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் இட் இஸ் கூல் டவுன் வில் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் கஜாயா. ஓகே. ஸோ ஐ ஜஸ்ட் சுவிட்ச் ஆஃப் தி ஃப்ளேம் அண்ட் அலோவ் டு கூல். இப்போ இது வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்குது. ஸோ நம்ம இது உருண்டை பிடிச்சி வைப்போம். மீன்ஸ் இட்ஸ் பிகம் கூல். So I'll just make a ball as we take for chapati or something. Not so big, not too small, medium sized. I'll just make a roll like this and arrange it in a plate, and then we will fry it. See, it's not sticking. You can see I did not add anything because we added oil. Not oil, sorry. We added a ghee. So it's not sticking. I'll just make complete the balls like this. I completed making these balls. These are the things. So I'm going to fry this in the ghee. I'm adding ghee in it. Nandini pure ghee. I'll just cut this same ghee packet to press the kajaya. If not, you can use a banana leaf also. So I'll just cut this. I have cut this Nandini ghee pouch. I'll just open it. Let the ghee get little bit warmness, not too hot because it will scribble. And I have this kajaya pressing utensil which is from my mom. Actually, I can say it's from my grandmother. If you don't have, I'll show you how to press the exercise from the kajaya. So I'll just take one of the ball and press this gently. Not too thin, not too thick. So I'll just press this. So the oil is warm now, so I'll just add this first one. No need to touch. It will fluff. Means தொட வேண்டாம். அது குக் ஆகிட்டு அப்படியே மேலே வரும். ஒன்ஸ் அது மேலே வந்துட்டு பிறகு நம்ம திருப்பி போட்டுப்போம். குக் ஆகிட்டு இருக்கு. நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். வச்சா அது ஒடிஞ்சிடும். Don't keep it in high flame. Cook it in medium, yeah, sim if you are not used to. Let it cook and it will come up. It will float. So I'll just make it other one. I'll take one more and do it instantly and keep so that I can no need to waste my time.
say you can ஏதோ கோல்டன் கலராக வந்துருக்கு. ஸோ இப்போது அதை எடுத்துடலாம் கொஞ்ச நேரம். ஸோ இதை இப்படி எடுத்துட்டு என்கிட்ட இருக்க இந்த ஆயில் ப்ரெஸ்ஸோட போட்டுக்கிறேன். யூ கேன் சி இது எக்ஸஸ் ஆயில் எடுக்கும். கொஞ்சம் லைட்டாக மிதமாக ப்ரெஸ் பண்ணிட்டா போதும். ஸோ எக்ஸஸ் ஆயில் வந்துடும். ஸோ இதை நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். எக்ஸஸ் ஆயில் எடுத்தாச்சு. நான் இது ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாமே அதே மாதிரி ஃப்ரை பண்ணிப்போம். Don't get hurry and drop 1 or 2 in that, because it will not cook properly. So you have to have a patience to prepare others kajaya. Okay. எவ்வளோ நல்லா உப்பி வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா? How nicely it's come. You can see the golden brown. Now it's cooked. We'll just remove it and do as we did for the first one. Remove the excess oil as we did for the first one and arrange it here. I will show you how to remove excess oil. And press with a spoon. See, you can see it's a soft oil is dropping. Okay, this is how you can remove the excess oil from this அதிரசம். இதே மாதிரி தான் நீங்கள் ஆயிலை எடுக்க முடியும். அந்த அதிரசம் ப்ரெஸ் பண்ணுறது இல்லைன்னா நீங்கள் இது இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்பூன்லையும் எடுக்கலாம். ஓகே, ஸோ இன்னும் ஒன்று இருக்குது. அது ஃப்ரை பண்ண உடனே முடிஞ்சுது. ஸோ நம்ம பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு. ரொம்ப சூடாக இருக்குது. ஸோ ஒரு கர்ச்சீஃப் பிடிச்சி நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ ஆயில் இருக்குதுன்னு சொல்லி. யூ கேன் see how much oil is there. Okay, you can see oil, excess oil. இது கடைசி ஒன்று குட்டியாக வந்திருக்கு. It's a very small one. You can see there's a last one which I made. So I'll just switch off the flame now and take out the adirsam, the final one.
can see I got approximate 20 means I got 29 of other sum. I'll just check how it is. We'll just have see whether it has come soft. You can see it's outside, it's very crunchy. It's very crunchy, and but it is very soft. You can see. And let's give this for tasting for my kids. I'll give it to them, but not now. I'll just see myself how it is. It is good, but if you make only with rice also, you can make the same procedure, but in that you have to get that Jagir one string. That's it. I'll show you the some other time. This has come very nicely. It's very, the output is very good. So outside it is very crunchy and inside it is very soft. And don't make it very thin nor very thick. So if it is very thick, it will not cook inside. If it is very thin, it will become very hard. So make it properly and enjoy this. Okay, thank you.